சுப்பிரமணி, சுப்பிரமணி, எழுந்திரு, எழுந்திரு, ராஜா, ராஜா! அந்தணர்கள் விரட்டினார்கள். சுப்பிரமணியம் எழுந்துவிடக் கூடாதே என்று கவனமாய் கூச்சலிட்டார்கள். சுப்பிரமணியத்தின் எல்லா புலன்களும் உள்ளுக்குள் போய் ஒரு புள்ளியில் தைத்து கிடந்தன. யார் இவர்? அரசர் மெல்ல கேட்டார். அத்தனை சாந்தமான ஒரு முகத்தை அவர் இதுவரை பார்த்ததே இல்லை. இவர் பிராமணர்தான். ஆனால் அருகே இருந்தவர்கள் வேண்டுமென்றே இழுத்தார்கள். ஐயாவையன் சட்டென்று விழித்து கொண்டார். அவர் நிஷ்டையில் இருக்கிறார், வாருங்கள் போகலாம். காதோரம் மராட்டியில் பேசினார். அரசருக்கு அதை கலைப்பதில் விருப்பமில்லை. சட்டென்று வேகமாக நடந்தார். அவர் இடுப்பில் இருந்த வலி கழன்று தரையில் விழுந்தது. அவரால் வேகமாய் நடக்க முடிந்தது. அட என்று ஓர் ஆச்சரியம் தோன்றியது. அமிர்தகடேஸ்வரர் கோயிலுக்கு வந்ததும் உடம்பு ஸ்வஸ்தமாகிவிட்டது. ஆவலாய் கோயிலுக்குள் நடந்தார். சுப்பிரமணியத்திற்கு அருகே இருந்த பிராமணர்கள் சோர்வானார்கள். என்ன ஓய், விட்டுட்டீரே? விட்டுடலாம் அண்ணா. விடப்படாது, ஏதாவது பண்ணியே ஆகணும். ராஜா இந்த பக்கம் வந்து தானே ஆகணும். அப்போ சட்டுன்னு மாட்டி விட்டுடலாம். இல்லை, இது வேண்டாம்னு எனக்கு தோன்றது. நீ சும்மா இருடா, இது மகா பாவம். சுப்பிரமணி நமக்கு ஒரு கெடுதலையும் பண்ணலையே. என்னடா கட்சி மாறுற? இத்தனை நாள் என் வீட்டு சோத்தை தின்னுட்டு அவர் பக்கம் பேசுறியே. சுப்பிரமணியத்தை பார்த்தா ரொம்ப பிரகாசமா இருக்கான்னா. அது வெள்ளை துணி வெளிச்சம்டா. பெரிய ஞானி மாதிரி தெரியறதாண்ணா. ஒரு கத்திரிக்காயும் இல்லை. சுப்பிரமணி, இது எத்தனை? அவர் 4 விரல் நீட்டினார். 1. சுப்பிரமணியம் பதில் சொன்னார். இது 4டா. 4 வேதம் கேள்விப்பட்டதில்லையா? இது 1. சுப்பிரமணியம் மீண்டும் சொன்னார். வேதம் 4ன்னு தெரியாதவன் பிராமணனா? ராஜா திரும்பி வரட்டும், இதையே கேட்க வைப்போம். நான் வரல, இது விஷப்பரீட்சை. போ நாயே போ. இந்த பஞ்சாங்க வேலை உனக்கு தான் வாங்கி தரலாம்னு நினச்சேன். இது உனக்கு ஒட்டலை. போ. எனக்கு வேண்டாம் சுவாமி. சுவாமி கிட்ட இருந்த தங்க சோளத்தை பிடுங்கி மற்றவா சாப்பாட்டுக்கு கொடுப்பேளோ? அவர்களுக்குள் பேதம் முற்றியது. ஒருவர் பயந்து ஒதுங்கியதாலே மற்றவர்களுக்கு அவமானப்படுத்தும் வேகம் அதிகரித்தது. மனம் கருவியது. ஆத்திரம் அதிகரித்தது. சூளுரைத்தல் அதிகமாயிற்று. அபிராமி மனிதர்களை நகர்த்தி விளையாடத் துவங்கினாள். தன்னை வெளிப்படுத்த லீலை செய்தாள். அவர்கள் வேகமாக திட்டமிட்டார்கள். மன்னர் சன்னதி நோக்கி வருவது தெரிந்தது. சுப்பிரமணியம் மெல்ல சிரித்தார். உள்ளே அவளும் சிரித்தாள். அடே, ஒன்று செய். ஐயாவையனை தனியாக பிரித்து கூட்டுண்டு போயிடு. அந்த கிழவன் ராஜா கிட்ட இருக்கிற வரைக்கும் இவனை தண்டிக்க விடமாட்டான். மடப்பள்ளி இடிஞ்சு விழுந்துடும் போல் இருக்குன்னு கூட்டி கொண்டு போய் காண்பி. ஒருவன் அப்படியே செய்ய மந்திரி ஐயாவையன் தயங்கி மடப்பள்ளி நோக்கி திரும்பினார். அரசரை அபிராமி சன்னதி நோக்கி கூட்டிக் கொண்டு போனார்கள். சுப்பிரமணி, எழுந்திரு, எழுந்திரு என்று அதட்டினார்கள். சுப்பிரமணி வெளிநினைப்பே இன்றி உள்ளாழ்ந்து கிடந்தார். அவர்கள் தள்ள சரிந்து விழுந்தார். அரசர்